இப்போ நம்ம லூசாடா நீ நீ எங்க பாடுறா அதுக்கு நாங்க பார்க்க ஏய் அதானே பண்ண கூட சொல்றது. ஏய் நீ ஆஃப் பண்ணாம எடுக்கணும் சரியா? கண்டென்ட் விட்டு போக கூடாது. என்ன கண்டென்ட் அது? பிக் பாஸ் தான அர்த்தம். பிக் பாஸ் எப்படின்னா பிக் பாஸ்ல ஒரு திவாகர் குடுக்குறேன். துடிப்பு அரக்கன்னு நீ திருப்பி இவன் டான்ஸ் ஆடுக்கண்ணா. இது வந்து இந்த சமையல்காரனா யாரோ ஒருத்தன் சமையல்காரன் ரெண்டாவது பாட்டு பாடுறேன் விக்ரம் அப்ப அவன் வசந்த் வந்து கம்முரு வாங்கிட்டு போனாங்க. இடுப்புல காய்ச்சிட்டு பார்வதி அரோரா வந்தா இவரா என் பேர் என்ன இங்க பாரு விஜய் சேதுபதி. என் பேரு டயானா. 7 மணி ஆனா இவங்க அப்பா போன் பண்ணுவாரு தானா. ஆனா இந்த பிரச்சனை இப்ப நமக்கு வேணாம். கேமரா ஆன் பண்ணி பேச வர மாட்டேங்கிறா. ஆஃப் பண்ணி நீ ஆரம்பி கமல் என்ன சொன்ன? கமல் இருக்கும்போது என்ன பேசி சொல்லி பாரு. நம்ம நீ வந்து என்ன பண்ணிருப்ப? ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா நீ வந்து எஸ் அப்படின்னு சொல்லிருப்ப. எஸ்னா ஒய் ஆதி எந்திரிப்பான். அவர்கிட்ட கேள்வி கேட்பாரு. ஆதி வந்து சொல்லுவான் இப்ப கமலாசன் சார் இங்க வந்து ஒரு யானை சார். அவர் இங்க வந்து யானை சார். உடனே அவரு யானை தான், ஆனா எனக்கு மதம் பிடிக்காது. ஆதி யோசிப்பான் மதம் என்பது என்ன தெரியும் சார்? என்னது? இந்து முஸ்லிம் உங்க அப்பா வந்து ரொம்ப நல்லா வளர்த்திருக்காரு. இந்த பிக் பாஸ்க்கு நீ தேவையில்லை, உலகத்துக்கு தான் தேவை. அதனால டக்குன்னு ரெட் கார்டு ஆதி ரெட் கார்டு எதுக்கு ரெட்டா இருக்கு? இல்ல ஆதி நான் உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்குறேன். ஆதி ஏன்னு கேக்குறேன். நீங்க எல்லாமே வெச்சிட்டு போயிடுறீங்க. ஆதி நோ ஆதி நான் உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்குறேன். வேணா வேற தப்பா சொல்றீங்க. வேற ஒயிட் கார்டு தப்பா சொல்றீங்க. கார்டு கிரீனா தான். அப்ப விசா வாங்கி போக முடியும். நான் உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்குறேன் சார். ரெட் கார்டு வேணா சார். ரெட் கார்டு ஃபிளிப்கார்ட்ல நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையா? இங்க என்ன இருக்கு உங்களுக்கு? உங்களுக்கு இங்க என்ன இருக்கு? மண்டையில மூளை என்னடா அது? அச்சுக்க வரலடா. பேசிக்கிட்டே இருக்கும்போது இதுதான் உங்க மேல கம்ப்ளைண்ட். நீங்க வந்து இடத்துல எச்சுட்டு அழுக்காக்கிட்டீங்க. அதனால நீங்க வந்து பிக் பாஸுக்கு ஃபைன் கட்டணும் அப்படின்னு இது ஆதி நியூஸ் ரீடர் மாதிரி கமலை பார்த்து பேசிட்டோம். சார் என்ன மன்னிச்சிருங்க, நீங்க கேட்கறதுக்கு பணம் கொடுக்க என்கிட்ட மனம் இருக்கு, ஆனா பணம் இல்ல. அது மைண்டா கொடுக்குறாங்க. நீ பேசுனா வெளியே அனுப்பிடுவேன். ஏன் உங்க அப்பா பணம் கொடுக்கல? எங்க அப்பா ஒரு கஞ்சா பிஸ்னாரி. எங்க அப்பா எனக்கு இனிப்பு தான் கொடுத்துருக்காரு, கொடுக்கல. இல்ல என்னதான் சொல்ல வரேன், இருங்க சார் உங்களுக்காக நான் ஜிபே பாக்குறேன். கடலை போடுறேன். என்னோட வெறும் கையை பார்த்து சொல்லுங்க. என்னோட வங்கி இருப்பு 2 புள்ளி அப்படியே கமல் பாபா இருக்கு 0. அதுல நான் உங்களுக்கு 1 ரூபா அனுப்புறேன், மீதி 1 ரூபா கேட்காதீங்க. ஏன் அது கேட்கக்கூடாது? ஏன்னா என்ன 1 ரூபா கூட இல்லாத பிச்சைக்கார பையன் சொல்லக்கூடாது.